திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையும் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 2ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 951 கோடி ரூபாயில் இந்த புதிய விமான முனையத்தில் ஒரே நேரத்தில் 4000 வெளிநாட்டு பயணிகளையும் 1500 உள்நாட்டு பயணிகளையும் கையாளக்கூடிய வகையில் 40 செக் அவுட் மற்றும் 48 செக்கிங் கவுண்டர்கள், விமானங்கள் நிறுத்த 10 ஏர்பான்கள் மற்றும் ஏரோபிரிட்ஜ் மற்றும் 26 இடங்களில் லிப்ட் மற்றும் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுங்கத்துறையினருக்கென 3 சோதனை மையங்கள், 3 இடங்களில் விஐபி காத்திருப்பு அறைகளுடன் விமான நிலைய வளாகத்தில் சுமார் 1000 கார்களில் நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளன. தேசத்தின் நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடுகளை பறைசாற்றும் விதமான விமான நிலைய வளாகத்தில் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. விமானத்தின் வருகை, புறப்பாடு, பயணிகள் காத்திருப்பு அறைகள் போன்ற புதிய அதிநவீன வசதிகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் வகையில் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. 75 கோடி ரூபாய் செலவில் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டு வருகிறது.